பாயும் புலி திரைப்படம் எந்தவித தடையுமின்றி நாளை வெளியாகும் என தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி எஸ் தானு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் உரிமையாளரான பன்னீர்செல்வம் என்பவர் தமிழ் சினிமாவை சீர்குலைக்கும் வகையில் பாயும் புலி திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று கட்ட பஞ்சாயத்து செய்து வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுக்க வேண்டும் என்று பாயும் புலி தயாரிப்பாளரை மிரட்டி வந்ததாகவும் இதனை கண்டிக்கும் வகையிலும் தீர்வு காணும் விதத்திலும் நாளை முதல் எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் மற்ற மொழி படங்கள் வெளியிடுவது இல்லை என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று நடந்த தயாரிப்பாளர்கள் சங்க சந்திப்பில் எந்தவித தடையுமின்றி பாயும் புலி திரைப்படம் நாளை வெளியாகும் என தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி எஸ் தானு தெரிவித்துள்ளார். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கமும் தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனமும் தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பும் சேர்ந்து ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு திட்டமிட்டபடி 4/9/2015 வெள்ளிக்கிழமை அன்று பாயும் புலி திரைப்படம் உலகமெங்கும் திரையிடப்படும்.